அங்கீகாரம் இல்லாத வீட்டுமனைகளை பதிவு செய்ய தடை விதித்து பிறப்பித்திருந்த உத்தரவு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தடை உத்தரவிற்கு முன் பதிவு செய்யப்பட்ட வீட்டுமனைகளை மறுபதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கீகாரம் இல்லாத வீட்டுமனைகள் தொடர்பாக அரசின் கொள்கை முடிவு ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். இப்போ ஹைகோர்ட், அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் என்னென்ன, அது குறித்து தெளிவா சொல்லுங்க சுரேஷ். வணக்கம். அதாவது வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்பவர் ஒரு வழக்கு தொடர்றாரு. என்னன்னா, விளைநிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றுவதை தடை செய்ய வேண்டும், அந்த வீட்டு மனைகளை பத்திரப்பதிவு செய்வதற்கும் தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த அப்போதைய தலைமை நீதிபதி S.K. கவுல் தலைமையிலான அமர்வு இந்த வீட்டு மனைகளை, அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனைகளை பத்திரப்பதிவு செய்வதற்கு தடை விதித்து கடந்த செப்டம்பர் மாதம் தீர்ப்பளித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து இந்த வழக்கில் தங்களை ஒரு வாதியாக சேர்க்க வேண்டும் என்றும் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் தரப்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் அனைத்தும் பொறுப்பு தலைமை நீதிபதி குலுவாடி G. ரமேஷ் மற்றும் நீதிபதி T.K. ராமன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான தலைமை அரசு வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அந்த அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக, வரைமுறைப்படுத்துவதற்காக ஒரு திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இது மற்ற துறைகளுக்கு இது சுற்றுக்கு விடப்பட்டிருக்கிறது. இது எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ள இது சம்பந்தமான முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். அதே சமயம் மற்ற இவங்க ரியல் எஸ்டேட் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி நிலத்தை வாங்கி போட்டுட்டு எங்களால விற்க முடியல, கல்விக்கும் திருமணத்திற்கு இது மாதிரியான செலவுகளுக்கு விற்க முடியாத நிலைமையில பாதிக்கப்படுவதாக இவங்க தரப்புல சொல்றாங்க, ரியல் எஸ்டேட் தரப்புல சொன்னாங்க. அதே சமயம் இவர் எலிபென்ட் ராஜேந்திரன் என்ன சொல்றாருன்னா, இது எப்படி அரசு ரெகுலரைஸ் பண்ண முடியும், ஏன்னா ஒரு ஏக்கருக்கு ரெகுலரைஸ், ஒரு ஏக்கர் நிலத்தை ரெகுலரைஸ் பண்றதா இருந்தா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். அப்படி பார்க்கும்போது தமிழகத்துல மொத்தத்துல இருக்கக்கூடிய எல்லா அங்கீகாரம் இல்லாத மனைகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு 17,700 கோடி ரூபாய் செலவாகும் அது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பொறுப்பு தலைமை நீதிபதி என்ன சொல்றாருன்னா, கடைசியில இந்த மாதிரி ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதம் அரசு ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்கு. அந்த அரசாணையில ஏற்கனவே அந்த தடை உத்தரவுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட பத்திரங்களை மறுபதிவு செய்வதற்கு அனுமதி அளித்தும், அதே சமயம் அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க அதாவது இந்த அரசாணைக்கு பிறகு உள்ள நிலங்கள் பிறகு பதிவு செய்யறதுக்கு முடியாது. அது சம்பந்தமான அரசின் கொள்கை முடிவை 7ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும்